ஒரு பேச்சு முன்னாடி மாதிரி இல்லை, கொஞ்சம் ஸ்லர்ரிங் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அதே மாதிரி நிறைய விஷயங்களை மறக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆன சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது பிரெயின் மற்றும் நரம்பு சம்மந்தமானது தான் வந்து இருக்குது. ஐசியூவில் தான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாங்க. செயற்கை காற்று செலுத்துகிறாங்க, ஆக்சிஜன் ப்ரெஷரைஸ்ட் ஆக்சிஜன் கொடுக்குறோம், இது எதுவுமே வார்டில் பண்ண முடியாது. ஓகேங்களா, வார்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது கிடையாது. இது எல்லாம் ஐசியூவில் தான் பண்ணணும். மினிமம் ஸ்டெப் டவுனில் பண்ணால் கூட ஹெச்டியூவில் பண்ணியாகணும். இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்கும் போது, கொஞ்சம் ஆக்சிஜன் எல்லாம் இருக்கும்போது நம்ம சாப்பாடு வந்து வாயுவே வரும். ஸோ ரைல்ஸ் டியூப்னு ஒரு டியூப் போட்டிருப்பாங்க, அது மூக்கு வழியாக ஒரு டியூப் வந்து வயிற்றுக்கு போகும். அது வழியாக வந்து சத்து மாவு கஞ்சி, இந்த மாதிரி என்ஷூர்ஸ் மாதிரி வந்து நல்ல சத்து பவுடர்லாம் வந்து அது வழியாக. ஆனால் இப்போ அவரால் சாப்பிட முடியாதா சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வென்டிலேட்டரில் இருக்காருன்னும் போது எப்படி சார் சாப்பிட முடியும்? திரும்பவும் அவரால் மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கு வர முடியுமா சார்? ஸோ திருப்பி அப்படி வரணுன்றது வந்து ஒரு ஃபேனாக நம்மளுக்கும் வந்து ஒரு பெரிய ஆசை தான், இல்லைன்னு சொல்லலை. பட் மெடிக்கலி இஃப் யூ சி வந்து பார்த்தீங்கன்னா சார், டாக்டராக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்கள் சார். கடந்த சில நாட்களாகவே அதிகம் பேசும் பொருளாக இருக்கிறது வந்து கேப்டன் விஜயகாந்தோட உடல்நிலை தான் சார். இப்போ ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி மக்களுக்குமே பிடித்த ஒரு நடிகர்னா அது விஜயகாந்த் சார் தான். அவர் குறித்து நிறைய செய்திகள் வந்து போயிட்டு இருக்கு சார். அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு, ரொம்பவே சீரியஸாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லு. உண்மையில் அவருக்கு என்ன சார் ஆச்சு? இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 2-3 வீக்ஸ் பிஃபோர் கூட நம்ம வந்து இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து என்னென்னா வந்து ஒரு நுரையீரல் தொற்று ஆல்ரெடி வந்து ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் ஆளுக்கு அப்படி தான் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும் இந்த கேஸை. ஒரு வயசு முதியோர், அதே மாதிரி பலவிதமான இணை நோய்கள் உண்டு, கொஞ்சம் நியூராலஜிக்கல், அதாவது இந்த நரம்பியல் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்கண்ட்ரோல் சுகர் கொஞ்சம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு ஒரு நுரையீரல் தொற்று இது வந்து எப்போயுமே வந்து ஒரு பேட் காம்பவுண்ட் சொல்லுவாங்க மெடிக்கலில். பேட் காம்பவுண்ட்னா என்னென்னு அப்படின்னா வந்துட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு வர்றதுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஆளுங்களுக்கு வரத்துக்கும் ஒரு இம்யூனோ டெஃபிஷியன்சி, அதாவது ஒரு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற ஆளுக்கு வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு எதிர்ப்பு சக்தி ஆளுங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது ஈஸியாக இன்ஃபெக்ஷனோட ஆட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ த்ரோட்டில் மட்டும் இன்ஃபெக்ட் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக அப்படியே கீழே இறங்கி இந்த லங்ஸோட டியூப்ஸ்க்கெலாம் போவோம், லங்ஸுக்கெல்லாம் பரவும். அது பேர் தான் நிமோனியான்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் என்ன ஆகும்னா, அங்கே லங்ஸில் மட்டும் இல்லாமல் ரத்தத்துலேயும் கலந்து ரத்த வழியாக ஃபுல்லாக பரவுது. ஸோ ரத்த வழியாக பரவுச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ரத்தத்துக்கு போயிடுச்சுன்னா அது பேர் தான் வந்து செப்சிஸ், செப்டிசிமியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உடம்புல இருக்க எல்லா பகுதியிலையும் பாதிக்கக்கூடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு கிட்னியை பாதிக்கலாம், ஓகேங்களா, அதனால தான் ரீனல் ஃபெயிலியர் போகும். லிவரை பாதிக்கலாம், அது பேர் தான் ஹெப்படைட், இன்ஃபெக்டிவ் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து உங்களோட மூளையை பாதிக்கலாம், அது பேர் தான் மெனிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டை பாதிக்கலாம், அது பேர் தான் மயோகார்டைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு உறுப்பையும் இந்த ரத்தத்தில் கலந்ததுன்னா பாதிக்கக்கூடும், அது பேர் தான் செப்சிஸ். ஸோ செப்சிஸ்னால பல உறுப்புகள் வந்து பாதிக்கக்கூடும். அப்போ பாதிச்சு அந்த உறுப்புகள் செயலை வந்து இழந்ததுன்னா அது பேர் தான் மோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம், மோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நடக்கலாம். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு டிலேட் ப்ராசஸாக போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இன்ஃபெக்ஷன் முன்னாடி லங்ஸில் இருந்தது, ஆனால் அந்த லங்ஸில் இருந்த அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜென்ரலாக ஒரு ஆன்டிபயோட்டிக் இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், பட் ஆன்டிபயோட்டிக்லாம் போட்டோம்னா ரெக்கவர் ஆகிடும். ஆனால் சில நேரத்தில் என்ன ஆகும்னா, அந்த இன்ஃபெக்ஷனை தாண்டி ஏன் வந்து இன்னும் வெளியே வரல அப்படின்னு நம்ம காரணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த இன்ஃபெக்ஷனுக்கு அகைன்ஸ்டாக நம்மளோட எதிர்ப்பு சக்தியும் கொஞ்சமே வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது ரெண்டும் சேர்ந்து ஒரு ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளமேஷன், அந்த வீக்கம் நம்மளோட எதிர்ப்பு சக்தி நம்ம நுரையீரலுக்கு அகைன்ஸ்டாகவே மாறிடும். அப்போ நம்ம அந்த ப்ராசஸ் நம்ம நுரையீரல் ஃபுல்லாக கல் மாதிரி ஆகி தண்ணி சேர ஆரம்பிச்சிடும். அது பேர் தான் ஏஆர்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி போச்சுன்னா நம்மளுக்கு வந்து லாங் ஸ்டே தேவைப்படும், ஐசியூவில் ரொம்ப நாள் இருக்க மாதிரி தேவைப்படும். ஆக்சிஜன் உடனே கம்மி பண்ண முடியாது, வென்டிலேட்டர்லேருந்து டக்குன்னு மீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் கறந்து கொஞ்சம் செப்சிஸ் ஃபியூச்சர்ஸ், மற்ற உறுப்புகளை போய் பாதிச்சு தான் உடனே நம்மளுக்கு ரெக்கவர் ஆகாது. இந்த மாதிரி ஒன்று இருக்கிறதுக்கு பாதிப்பு இருக்குது ஒன்று. ரெண்டு. மூணாவது, எப்பயுமே ஒரு பேஷண்ட் ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் தங்கிட்டு இருக்காங்க, வென்டிலேட்டர் இருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் பரவ வாய்ப்பு இருக்குது, வென்டிலேட்டர்லேருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இது பேர் தான் ஹாஸ்பிட்டல் அக்வைர்ட் நிமோனியான்னு சொல்லுவாங்க, வேப், வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அவருக்கு வந்து குவைட் பாசிபிளான எக்ஸ்ப்ளனேஷன்ஸாக இருக்குது. இதனால தான் வந்து கொஞ்சம் வீனிங், அதாவது வெளியே வந்து திருப்பி நார்மலாக வந்துட்டு ஆகிறதுக்கான டிலே ப்ராசஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். சார் இப்போ அவர் வந்து எந்தெந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்ல முடியுமா சார்? ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிற ப்ராப்ளம் வந்து இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு தொற்று நோய். இப்போ ஏன்னா வந்து இப்போ ஒரு சீசன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த வின்டர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நுரையீரல் தொற்று நோய் அதிகமாக இருக்கும், எஸ்பெஷலி வந்து ஃப்ளூ வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா. இது ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அஃபெக்ட் ஆகும்போது கூடவே வந்துட்டு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியான்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா, ஸ்டாஃப்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஆகலாம். ஸோ நுரையீரல் தொற்று இந்த சீசனில் போது கண்டிப்பாக பனிக்காய்ச்சல், ஃப்ளூ வித் தி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், இந்த மாதிரி வந்து ஒரு காம்போவாக இருக்கிறதுக்கு தான் வந்து லங்ஸ்னால எய்ம் இதுவாக இருக்குது. இதை தாண்டி வந்துட்டு அவருக்கு வந்து ஆல்ரெடி இருந்த நோய்கள் அப்படின்ற மாதிரி ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சு முன்னாடி மாதிரி இல்லை, கொஞ்சம் ஸ்லர்ரிங் ஆஃப் ஸ்பீச் இருக்குது.
அதே மாதிரி தனியாக நடக்க முடிய மாட்டேங்குது, சில பேர் வந்து பிடிச்சிக்கிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணி தான் கூப்பிட்டு போகிறாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்களை மறக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆன சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது பிரெயின் மற்றும் நரம்பு சம்மந்தமானது தான் வந்து இருக்குது. இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து எந்த டிசீசஸில் வந்து கொஞ்சம் ரொம்ப காமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒன்று வந்து பார்க்கின்சோனிசம். பார்க்கின்சோனிசம் அப்படின்றது என்னென்னா வந்து ஒரு ஓல்ட் ஏஜ் எஸ்பெஷலி மேல்ஸில் அதிகமாக காணப்படும். அதில் வந்து இந்த டோபமின்ன்ற ஒரு இம்பார்ட்டன்ட் அமைனோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் மூளை லெவலில் கம்மியாகுது. கம்மியாகும் போது பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறுது. ஸ்பீச்லாம் ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் ஆகும், வந்துட்டு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்புறம் கையெல்லாம் வந்து ப்ராப்பராக இயங்க முடியாது. திடீர்னு ஒரு காயினை கொடுத்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு திருப்பினா அவங்களால திருப்ப முடியாது. ஸோ கை வந்து கொஞ்சம் நடுக்க ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும் கை. அதே மாதிரி வந்து கொஞ்சம் மெமரியும் வந்து லைட்டாக பாதிக்கப்படலாம், பெருசாக இல்லாமல் லைட்டாக பாதிக்கப்படலாம். இன்னொரு டிசீஸ் பாசிபிள் வந்து அல்சீமர்ஸ் டிசீஸ். அல்சீமர்ஸ் டிசீஸ்ன்றது என்னன்னா இப்போ 60-70 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே மூளையோட சைஸ் திடீர்னு குறைய ஆரம்பிக்கும். அப்போ அவங்களோட மெமரி, அந்த ஞாபக சக்தி, இது எல்லாமே வந்து குறையும். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்கஹால் டிமென்ஷியா, இதுவும் நம்ம யோசிக்கணும். இப்போ வந்து நார்மலோட சில பேர் வந்து அதிகமாக மது அருந்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த மது வந்து ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம மூளையில் இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் நரம்பியல் செல்ஸு, இம்பார்ட்டண்ட்டான இருக்கிற அந்த மைலின்லாம் அதெல்லாம் வந்து சத்து பொருட்கள், மூளையில் இருக்கிற இம்பார்ட்டன் அந்த கெமிக்கல் சிக்னலிங்க்கு அதெல்லாம் மெயின். அது எல்லாமே ஆல்கஹால் பயங்கரமாக டெப்ளீட் பண்ணும். அப்படி டெப்ளீட் பண்ணுச்சுன்னா மூளை வந்து பார்த்தீங்கன்னா மூளை மங்கிருச்சுன்றாங்க தெரியுமா, அந்த மாதிரி கம்மியாகுது. அப்படி ஆல்கஹால் ரிலேட்டட் டிமென்ஷியா ஆனாலும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஞாபக மறதி வர்றது, நரம்பு தளர்ச்சி வர்றது, பேசுறதுல டிஃபிகல்ட்டி, இதெல்லாம் வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் நோய்கள் அவரோட சிம்டம்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த பார்க்கின்சன்ஸு, அல்சீமர்ஸு, ஆல்கஹால் டிமென்ஷியா இதெல்லாம் கூட நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியும். இப்போ அக்யூட்டாக இருக்கிற பிரச்சனை அது கிடையாது. இப்போ அக்யூட்டாக இருக்கிற பிரச்சனை நான் சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷன், தொற்று நோய். இப்போ வந்து விஜயகாந்த் சார் வந்து ஐசியூவில் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஐசியூவில் தான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து வென்டிலேட்டரில் இருக்கார், செயற்கை காற்று செலுத்துகிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த ட்ரக்கியாஸ்டமின்ற மாதிரி வந்து கூட நம்ம நிறைய ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தோம், போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சிஜன், ப்ரெஷரைஸ்ட் ஆக்சிஜன் கொடுக்குறோம். இது எதுவுமே வார்டில் பண்ண முடியாது, ஓகேங்களா. வார்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது கிடையாது. இது எல்லாம் ஐசியூவில் தான் பண்ணணும். மினிமம் ஸ்டெப் டவுனில் பண்ணால் கூட ஹெச்டியூவில் பண்ணி ஆகணும். ஹெச்டியூனா ஹை டிபெண்டன்சி யூனிட், ஐசியூனா இன்டென்சிவ் கேர் யூனிட். ரெண்டுத்துலேயும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஓகேங்களா. ஐசியூக்கு கம்மி ஸ்டெப்பு ஹெச்டியூ, ஹெச்டியூக்கு அடுத்து தான் வார்டு, ஓகே. ஸோ கண்டிப்பாக ஐசியூவில் தான் இருக்கணும். ஐசியூவில் தான் வந்து இவ்வளோ தீவிர சிகிச்சை கொடுக்க முடியும். ஒருத்தர் வென்டிலேட்டர் ஆக்சிஜனை மானிட்டர் பண்ணணும்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் இருக்கணும், ஒரு டாக்டர் இருக்கணும், 24/7 அவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கணும். திடீர்னு பிபி ஏறும் இறங்கும், பல்ஸ் ஏறும் இறங்கும், ஆக்சிஜன் ஏறும் இறங்கும், மூச்சு வாங்குற ரேட் ஏறும் இறங்கும். இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து தேவை. அப்போ அது கண்டிப்பாக தீவிர சிகிச்சையில் இருந்தால் தான் பார்க்க முடியும். இப்போ ஒவ்வொரு முறையும் வந்து மருத்துவ சிகிச்சைக்கு வந்து விஜயகாந்த் சார் போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதிகமாக வந்து சொல்ல தான் படுது. ஏன்னா லாஸ்ட் டைம் போகும்போது அவர் விரல்களை வந்து வெட்டியிருந்தாங்க. இப்போ வந்து அவரால் வந்து ஐசியூவில் இருக்கார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அவருக்கு எந்த மாதிரியான ஒரு மருத்துவ சிகிச்சைகள்லாம் கொடுக்குறாங்க? இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த தொற்று நோய் வித் இவ்வளோ ஒரு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னு எடுக்கும்போது கண்டிப்பாக தே வில் பி கிவிங் ஒன் ஸ்ட்ராங் ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஆன்டிவைரல், ஓகேங்களா. ஆன்டிபயோட்டிக் வந்து என்னென்னா நான் சொன்ன மாதிரி கூடவே இன்னொரு சில இருக்கிற கிருமிகள் லைக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஸ்டெஃபிலோகாக்கஸ், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கிருமிகள் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக 2 விதமான ஆன்டிபயோட்டிக் செலக்ட் பண்ணுவாங்க சார். கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் கவரேஜோட ஒரு ஆன்டிபயோட்டிக். ரெண்டாவது இந்த பனிக்காய்ச்சல் சீசனு அது ரிலேட்டடாக இருக்கலான்றதுனால வந்து ஒரு ஆன்டிவைரல், ஓகேங்களா. கொரோனாக்கு மருந்து கிடையாது, ஆனால் பனிக்காய்ச்சலுக்கு மருந்து இருக்குது. அது பேர் ஒசல்டமாவீர்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் சொல்லணும்னா பிராண்டட் டாமிஃப்ளூன்ற மாதிரி ஒரு மாத்திரை இருக்குது. ஸோ இந்த ஒசல்டமாவீர் மாத்திரை கண்டிப்பாக கொடுப்பாங்க. விட்டமின் சி கண்டிப்பாக கொடுப்பாங்க, ஏன்னா அது வந்து எபித்தீலியல் ஹீலிங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெபுலைசேஷன் சொல்லி புகை வைப்பாங்க தெரியுங்களா, அந்த ஆவி, அந்த புகைலாம் வைப்பாங்க. ஏன்னா லங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறைய சளி சேர்ந்துருக்கும், கொஞ்சம் சுருங்கி இருக்கும். அந்த சுவாச குழாயெல்லாம் விரிவுபடுத்துறதுக்கு, லங்ஸில் இருக்கிற வீக்கத்தை குறைக்கிறதுக்கு புகவையாக வந்து நிறைய மருந்துகள் வந்து நெபுலைசேஷன்ஸ் டைம் டு டைம் வந்து போகும். உள்ளே இருக்கிற சளியெல்லாம் கரைக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி காஃப் எக்ஸ்பெக்ட்ரன் சிரப்ஸ், டேப்லெட்ஸு, என்எஸ்டைல் சிஸ்டின் மாதிரி இந்த மாதிரி மருந்துகளும் போகும். இதை தாண்டி வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா படுத்துக்கிட்டே இருப்பார் ரொம்ப நாளாக வந்து ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா உடம்புல படுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஜென்ரல் ரத்தக்கட்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ ரத்தக்கட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெப்பாரின்ஸ், அதே மாதிரி எனாக்ஸாபரின் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ரத்த கட்டக்கூடாதுன்ற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் கண்டிப்பாக போடுவாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து ஃபிசியோதெரப்பி. இப்போ ஏன்னா படுத்துக்கிட்டே இருக்கார். இப்போ நம்ம நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் கண்டினியூஸாக படுத்துக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு இன்ச்சு ஓடுனா உங்களால் ஓட முடியாது, உடம்பெல்லாம் அப்படியே முறிச்சுக்கும், அப்படியே ஸ்டிஃப் ஆகிடும். ஸோ டெய்லி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது காரணமே என்ன அப்படின்னா வந்து நம்ம உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், போகணும் வரணுன்றதுக்கு தான். ஸோ படுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த எல்லா ஜாயிண்ட்டும் டைட் ஆகிடும். அப்போ டெய்லி வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி வந்து அவரோட கை கால் அசைச்சு விடுறது, அவரை வெயிட்டு தூக்கி இப்படி பண்ணுறது, அவரோட இது வந்து மேலே கீழே அசைக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா படுத்துக்கிட்டே இருந்தோம்னா நாட் ஒன்லி பிடிச்சி வருது, நம்ம பின்னாடி வந்து இந்த முதுகு பகுதியில், இடுப்பு பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து புண்ணாயிடும்.
படுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த இடம் வந்து ப்ரெஷர்னால ப்ரெஷர் சோர்ஸ் வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு திருப்பி படுக்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதை தாண்டி வந்து நியூட்ரிஷனல் சப்போர்ட், அந்த ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்கும் போது கொஞ்சம் ஆக்சிஜன்லாம் இருக்கும்போது நம்ம சாப்பாடு வந்து வாய் வழியாக வேணும். ஸோ ரைல்ஸ் டியூப்னு ஒரு டியூப் போட்டிருப்பாங்க, அது மூக்கு வழியாக ஒரு டியூப் வந்து வயிற்றுக்கு போகும். அது வழியாக வந்து சத்து மாவு கஞ்சி இந்த மாதிரி என்ஷூர்ஸ் மாதிரி வந்து நல்ல சத்து பவுடர்லாம் வந்து அது வழியாக ஊற்றி சாப்பாடு வந்து அவருக்கு வந்து வயிற்றுக்கு அமிச்சு அவரோட ஹெல்த்தை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த பசி ஆங்கிளை வந்து போப்பாங்க. ஆனால் இப்போ அவரால் சாப்பிட முடியாதா சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வென்டிலேட்டரில் இருக்காருன்னும் போது எப்படி சார் சாப்பிட முடியும்? இவ்வளோ ஒரு கண்டினியூஸ் ஆக்சிஜன் தெரப்பியில் இருக்கிற ஒரு பேஷண்ட்ஸ் வந்து சாப்பாடுக்குன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு பேஷண்ட்டுக்கு ரெஸ்ட்டு தான் கொடுக்கணும். எக்ஸஸாக அவர் வந்து எந்த விதமான வேலையும் வந்து பெருசாக பண்ண முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 1 லிட்டர் 2 லிட்டர் ஆக்சிஜனில் தான் இருக்காரு, மூக்கில் சும்மா வச்சுட்டு இருக்காருன்னா அப்போ சாப்பிடலாம். ஆனால் இவ்வளோ ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் வந்து தேவைப்படுது, ப்ரெஷர் ஆக்சிஜன் கொடுக்குறோம், மாற்றி வந்து வென்டிலேட்டர் தேவைப்படுது அப்படின்ற போது வந்து நோ சான்ஸ் தட் தே வில் பி அலோவிங் ஹிம் டு ஈட் அண்ட் டேக் ரிஸ்க். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூக்கு வழியாக டியூப் கொடுத்து தான் சாப்பாடு கொடுக்குறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி யூரின் கேர், மோஷன் கேர் இதெல்லாம் பெட்லேயே தான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நடக்கும். இது எல்லாமே வந்து ஒரு இன்டென்சிவ் கேரில் வந்து பேசிக்காக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதர் தேன் தட் வென்டிலேட்டர் கேர், ஆக்சிஜன் எவ்வளோ வந்து நம்மளோட டார்கெட் ஆக்சிஜன் எப்படி இருந்தாலும் ஒரு 90க்கு மேலே ஒரு ஆக்சிஜன் இருக்கணும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளோட வென்டிலேட்டரோட ரிக்குவயர்மெண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். 4 லிட்டர் கொடுத்தா போதுமா, இல்லைனா அந்த FiO2ன்றது 50% கொடுக்கணுமா, 60% கொடுக்கணுமா, 80% கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி ஃபேக்டோரியல் திங்ஸ் வந்து இவருக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இப்போ இருக்குது. சார் இப்போ ஒரு காலத்தில் வந்து அதிக வசனம் பேசின நடிகர்னா அது விஜயகாந்த் சார் தான். அதே மாதிரி அதிகம் சண்டை போட்ட நடிகர்னும் அது விஜயகாந்த் சார் தான். ஆனால் இப்போ அவருடைய ஃபேன்ஸ் எல்லாமே வருத்தப்படுது என்னன்னா, அப்படி இருந்த மனுஷன் வந்து இப்போ அவரால் வந்து சரியாக பேச முடியல, அவரால் வந்து சரியாக நடக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தப்படுறாங்க. திரும்பவும் அவரால் மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கு வர முடியுமா சார்? அதுதான் ஆக்சுவலாக நம்மளுக்கும் அதுதான் ரொம்ப ஃபீலிங். ஏன்னா பெரிய ஆக்ஷன் ஹீரோ, நிறைய படம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனஸ்த் ராஜா இருக்கட்டும், வாஞ்சிநாதன், நரசிம்மா எல்லாரும் ஆக்ஷன் பயங்கரமாக போகும். ஸோ ரொம்ப அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். டைலாக்ஸ்லாம் நான் ஸ்டாப் டெலிவரி இந்தியாவில் அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா ரொம்ப நேரம் போவோம் டைலாக்ஸ்லாம். ஸோ ரியலி வி ஆல் மிஸ் தட். ஸோ திருப்பி அப்படி வரணுன்றது வந்து ஒரு ஃபேனாக நம்மளுக்கும் வந்து ஒரு பெரிய ஆசை தான், இல்லைன்னு சொல்லலை. பட் மெடிக்கலி இஃப் யூ சி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டராக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் டஃப்பான கேஸு அப்படின்ற மாதிரி தான் நம்ம அட்மிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? வரவே முடியாது அப்படிலாம் சொல்லவே முடியாது. மெடிக்கல் எனி மிராக்கல்ஸ் கேன் ஹேப்பன் அட் எனி டைம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தாத்தா இருக்கார், இவர் வந்து பிழைக்கவே மாட்டார்னு நினைப்போம், அடுத்த நாள் உட்காந்துக்கிட்டு இருப்பார். ஓகேங்களா? ஆக்சிஜன் டக்குன்னு இம்ப்ரூவ் ஆகும். எப்படி ஒரு வென்டிலேட்டர்லேருந்து இவ்வளோ ஈஸியாக வெளியே வந்தாரும் ஆச்சரியமாக பார்த்துருக்கோம். ஒரு சின்ன பையன் நல்லா ஃபிட்டாக இருப்பான், நாளைக்கு நல்லா சரியான வந்தால் நாளைக்கு வந்து ரொம்ப சீரியஸாக ஐசியூக்கு போகிற மாதிரி கூட ஆகும் சீரியஸாக. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த கேஸ் கோஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இவர் கேஸில் பொறுத்த வரைக்கும் வந்து நம்பிக்கையாக இருப்போம். டஃப் கேஸ் தான். ஏன்னா வந்து இவ்வளோ இணை நோய்கள் இருக்குது, 71 வயசு ஆகுது, தொற்று, மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸு ப்ளஸ் இந்த ரத்தத்தில் கலந்து வேறு உறுப்புகள் எல்லாம் பாதிக்குதுன்னா வந்து இட் பிகம்ஸ் டஃப்பு. பட் ஆனால் ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ வந்து ஒரு 50-50 அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து கேஸை வந்து டெஃபினெட்லி வச்சு, ஏன்னா வயது மூப்பின் காரணமாக தான் அவரால் வந்து பழைய மாதிரி நடக்க முடியல, பேச முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மருந்து கொடுத்தாலும் வந்து அவர் உடம்புக்கு வந்து எடுத்துக்க மாட்டேங்க. கண்டிப்பாக எனக்கு நிறைய கான்ட்ராண்டிகேஷன் இருக்கும்ல சார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு வந்து 4.5 கிராம் பிப்ராசிலின் கொடுக்கலாம்னா, இப்போ இந்த மாதிரி இணை நோய்கள் இருக்குது, கிட்னி வீக்காக இருக்குது, 70 வயசு மேலே இருக்குன்னா அவங்களுக்கு வந்து 2.5 கிராம் தான் கொடுக்க முடியும். ஸோ மருந்தோட ஃபுல் பவர் கூட கொடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு போருக்கு போகிறோம், 100 பேர் வச்சா தான் அவன் அடிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, ஒரு 50 பேர் தான் அனுப்ப முடியும்ப்பா. அப்படியே அனுப்பினா அந்த 50 பேர் எவ்வளோ தான் சண்டை போட முடியும்? ஸோ அந்த 100 பேர் அடிக்க வேண்டிய ஆள் வந்து 50 பேர் போய் சண்டை போட்டால் அப்படின்ற மாதிரினும் போது நம்மக்கிட்ட இருக்கிற ஆயுதப்படை வந்து இவர் கேஸில் வந்து கம்மியாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அப்படி அதுக்கு மேலே அடிச்சுதாங்கன்னா நம்ம படம் நம்மளே கொண்டுரும். ஓகேங்களா? 4.5 கிராம் போட்டோம் அப்படின்னா கிட்னி போயிடும். அவ்வளோ 1 கிராம் அமிச்சோம்னா நம்மளோட லிவர் போகும். அப்படின்னும் போது மருந்துங்கள்லாம் பார்த்து காஷியஸாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து இன்ஃபெக்ஷன்னாலே ஏதாவது நம்ம பண்ணால் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் மருந்து ரிலேட்டட்னால ஒரு காம்ப்ளிகேஷன் ஆச்சுன்னா அதோட நம்மளுக்கு ஒரு பெரிய பாவம் எதுவுமே இல்லை. ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் வாட் வி ஹேண்டில். அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் அவரோட கோமாபிலிட்டிஸ், அவரோட கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன், அவரோட ப்ராப்ளம்க்கு எந்த விதமான கெடுவும் ஏற்படாமல் மருந்துகள் விச் வில் ஹெல்ப் ஹிம் தான் வந்து டாக்டர் செல்விகள். சார் மீண்டும் வந்து அவர் பழைய கேப்டனாக வரணும்னு சொல்லி தான் நம்மளை எல்லாரும் எதிர்பார்க்கும். கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து நானும் ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார் வரணும், திருப்பியும் வந்துட்டு பயங்கரமாக பேசணும். அதர் தேன் ஃபிலிம் கேரியர் வந்து பொலிட்டிக்கல் கேரியர் கூட ஹி இஸ் நாட் அண்ட் சிம்பிள் மேன், இஸ் அ வெரி கிரேட் மேன். ஏன்னா வந்துட்டு யாருமே இல்லாத போது சண்டை போடுறது வீரன் கிடையாது. ஒரு 2 பெரிய லெஜெண்ட்ஸ் இருந்தாங்க, கலைஞர் சார் இருந்தார், அதுமாதிரி ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க. அது 2 பேர் இருக்கிற டைமில் வந்து ஒருத்தர் விளையாடுறாருன்னா அதுதான் ரியல் ஆம்பளை தானோ. ஸோ ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் டு சி பேக். ரொம்ப நன்றிகள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.